என்ஜெல் டச் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல புது பொலிவோட சூப்பரான வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்நாக்காவும் டிஃபனாவும் உடனே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சோளம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். நம்ம சோளம் மட்டும் முதலையே வேக வச்சுட்டா போது இந்த ரெசிபி உடனே செஞ்சு முடிச்சிடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு நாம 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். சோளத்தை வேக வச்சிருக்கோம். இது மக்காச்சோளம், அதை நம்ம வேக வச்சிருக்கோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்து வச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம வேக வச்சிருக்க சோளம், அதோட பெப்பர், சால்ட் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். ஆனா நீங்க அடிக்கும் போது கிரஷ் பண்ற மாதிரி தான் அடிக்கணும், ரொம்ப பசையா அரைச்சிடக்கூடாது. இதோ பாத்தீங்களா, இந்த அளவுக்கு கொஞ்சம் திப்பியா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ கடாய் ஒன்று அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்சியில அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சோளத்தை அதுல தட்டிடலாம். சோளம், பெப்பர், சால்ட் இது 3மே போட்டு நான் அடிச்சு வச்சிருக்கேன். அதை அதுல போட்டுடலாம். போட்டு அந்த ஆயில்ல அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த சோளம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருந்த 2 முட்டைகளையும் அதுல ஊத்தி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 தடவை கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா போதும், சீக்கிரமாவே முட்டை வெந்துடும். ஒரு 2 to 5 மினிட்ஸ்லயே இது நல்லா வெந்து சூப்பரான வாசம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க அதை சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரெசிபி. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.